வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு சதவீத விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏடிஆர் அமைப்பானது தற்போது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்தான முழு விவரம் என்ன? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவின் போதும் பதிவாகக்கூடிய வாக்குகளினுடைய சதவீத விவரங்களை உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 48 மணி நேரத்துக்குள், தேர்தல் முடிந்து 48 மணி நேரத்திற்குள் முழுமையான சதவீத விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, படிவம் 17C படி பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த படிவம் 17C என்பது எத்தனை வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்களித்தார்கள் என்பதற்கான கணக்குகளை வழங்கக்கூடிய ஃபாரம். இதன் அடிப்படையில் மொத்த எண்ணிக்கையை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 கட்டமாக நடந்து முடிந்த தேர்தலில் தேர்தல் சதவீதம் வெளியாவது மிக தாமதமாகி வருகிறது. அது மட்டுமல்ல, முதல் கட்ட தேர்தல் முடிந்தவுடன் வெளியான சதவீத விவரங்களில் பல குளறுபடிகள் இருந்தன. இதனையும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் இந்த விவகாரம் என்பது வாக்காளர்கள் மத்தியில் அச்சத்தையும் சந்தேகத்தையும் எழுப்பி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே தாமதமின்றி ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததும் மொத்தம் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையையும் முழுமையாக வெளியிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.